ओम साईराम अनंत कोटि ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मम श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். கிடைத்திருக்கிற மகா பெரிய அனுபவமாக நமக்கு ஷீரடி சாயியுடைய பக்தி, ஷீரடி சாயியுடைய சச்சரித்த பாராயணம், ஷீரடியில் சாய்பாபாவுடைய மிகப்பெரிய தரிசனம். சாய் பக்திங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குருதேவ தத்தருடைய எந்த ஸ்வரூபங்கள் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாக்கள் ஒரு லெவலுக்கு குறைஞ்சதுக்கு அப்புறம்தான் நமக்கு அவர்கள் மேல் பக்தி வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதெல்லாம் பரமசத்தியம். அந்த விதத்தில் நம்ம எல்லாருமே பாக்கியசாலிகள். இல்லைன்னா ஷீரடி சாயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை இந்த கோபுரம் டிவியை பார்க்குறதுக்கோ, கோபுரம் டிவியில் வரக்கூடிய பாபாவை பற்றின நிகழ்ச்சிகளை பார்க்குறதுக்கோ, இல்லை பாபா மேலே பக்தி வளர்த்துக்கிறதுக்கோ, சத்சங்கம் பண்ணுறதுக்கோ நமக்கு எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக கிடைச்சிருக்காது. இது ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த வருஷம் சனிக்கிழமையில் வருது. அந்த நாள் ஷீரடி சாய் பக்தர்கள் அனைவருக்கும் மிக 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 விசேஷமான நாள். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம எல்லாருமே ஷீரடி சாய்பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கும்போது அவருடைய அபூர்வமான சக்திகள், அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ், மிராக்கிள் அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசும்போது இந்த பாபா யார் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள், இவரை பற்றி அவரை பற்றி வேறு ஒன்றுமே நமக்கு விஷயங்கள் தெரியலையே, அவருடைய அப்பா அம்மா யார், அவருடைய பிறந்த நாள் என்ன, இதில் பலவிதமான எண்ணங்கள் வருது. பலவிதமான போஸ்ட் இன்றைக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று, இன்றைக்கி ஷீரடி சாய் பர்த்டேன்னு புதுசாக கேட்பாங்க. நம்மளை கேட்பாங்க, இன்றைக்கி பாபாவுடைய பர்த்டே ஆமேன்னு. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், ஷீரடி சாயை பொறுத்த வரைக்கும் அவர் வாயால் ஒரு நாள் கூட என்னுடைய பர்த்டே, நான் இங்கே பிறந்தேன், இது எங்கள் அப்பா அம்மா, எதுவுமே தன்னை பற்றி சொல்லிக்கவே இல்லை. அவர் வாழ்க்கை பாடத்தை மட்டும் நமக்கு நடத்திட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போய் சேர்ந்துட்டார். ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் மஹல்சபதி கிட்ட, நான் பிறந்த ஊர் பத்ரி அப்படிங்கிற கிராமம், அந்த பத்ரிங்கிற கிராமத்தில் ஒரு பிராமணருக்கு பையனாக நான் பிறந்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு, அவர் அதை சொன்னதுக்கு பிரமாணமாக அந்த நேரத்தில் பத்ரியிலேருந்து சில பேர் வராங்க அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கே இருக்கிறவங்கள பற்றிலாம் இவர் விசாரிக்கிறார். இது ஒன்று தான் நமக்கு ஷீரடி சாயியுடைய பிறந்த இடத்தை பற்றி கிடைச்ச ஒரு க்ளூ, அதுவும் மஹல்சபதி மூலமாக. அது இல்லாமல் பாபா நமக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் சத்யசாயி பகவான் நமக்கு எல்லாருக்குமே அந்த அனுகிரகத்தை பண்ணியிருக்கார். அவர் தான் முன்னால் ஷீரடி சாயை வந்தேங்கிறதையும் சொல்லிவிட்டு, ஷீரடி சாயிங்கிறது அவருடைய பர்த்டே என்னங்கிறதையும் அவருடைய வாயாலே சொல்லியிருக்கார். இந்த ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். 27th செப்டம்பர் 1835 அதுதான் ஷீரடி சாய்பாபாவுடைய பர்த்டே. அவர் பத்ரியில் தான் பிறந்தார். அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே பாபாவுடைய பர்த்துக்கு அப்புறம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்க. அதனால் ஷீரடி சாய்பாபாவுடைய பர்த்டே சில பேர் ஸ்ரீராம நவமி தான் அவருடைய பர்த்டேன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் சில வேறு தினங்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆத்தன்டிக்காக இன்னி வரைக்கும் சத்யசாய் பாபாவுடைய வாயிலிருந்து வரக்கூடிய பரமசத்தியமான இந்த வார்த்தையை தவிர வேறு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் நமக்கு அவைலபிள் இல்லை. அதனால் இந்த 27th செப்டம்பரே கூட ஷீரடி சாய் பக்தர்கள் அனைவரும் பாபாவுடைய பர்த்டேயை நினச்சி சந்தோஷமாக வீட்டில் விளக்கேற்றி வச்சு, பாபாவுக்கு சாக்லேட்டோ இல்லை எந்த விதமான ஸ்வீட்டோ நைவேத்தியம் பண்ணி, பாபாவுடைய சச்சரித பாராயணம் பண்ணி, பாபாவுடைய நாம ஜபம் பண்ணி, இல்லை பஜன் மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி, அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் அன்னதானம் பண்ணலாம், இல்லை சாக்லேட் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கலாம்.
அதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக இது இருக்குங்கிறதுக்காக உங்களோட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு பரம சந்தோஷம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஷிரடி சாய்பாபா யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஷிரடி சாய் அவதார மகாத்மியம்ங்கிறதுல பார்த்துருக்கோம். இந்த ஷிரடி சாயிங்களுடைய அவதாரம் வந்து டிசைட் பண்ணப்பட்டது தத்தாத்திரருடைய கலியுகத்தில் முதல் அவதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருடைய 16வது வயதில் அவர் வந்து வீட்டை விட்டு கிளம்பி லோக சஞ்சாரம் போகும்போது ஆஞ்சநேயர் வந்து ராமநாம தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் சீதாராம லக்ஷ்மணரை காட்சி கொடுத்து ஆஞ்சநேயரை பிளஸ் பண்ணி, கணக்கில்லாமல் ராமநாமத்தை நீ சொன்ன, உனக்கு கலியுகத்தில் ஒரு வேலை இருக்குது, நீ போய் கலியுகத்தில் அவதாரம் எடுக்கணும், உனக்கு அந்த அவதாரத்தில் சாயிங்கிற நாமத்தை கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி அவர் ஆஞ்சநேயரோட சம்பாஷணை பண்ணி அவரை ஆசீர்வாதம் பண்ணும்போது, ஆஞ்சநேயர் நவ வியாக்கிரத பண்டிதராக இருக்கிறதுனால ஸ்ரீபாத வல்லபர்கிட்ட நல்லா நெகோஷியேட் பண்ணி தான் தத்த அவதாரியாக ஷிரடி சாய்பாபாவா வரக்கூடிய காலகட்டங்களில் தத்தாத்திரேயோட முழு சக்தியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு, தான் வேற தத்தாத்திரேயர் வேறன்னு அந்த துவைத்தம் இல்லாமல் அவரோட ஐக்கியமாகணும்னு சொல்லி கேட்டு ஐக்கிய ஸ்வரூபத்தில் தத்தாத்திரேயராகவே ஷிரடி சாயை மாற்றின்றார் ஆஞ்சநேயர். அதனால் அப்போ ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் என்ன பண்ணுறார், அந்த ஆஞ்சநேயருடைய அந்த அறிவு கூர்மையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபர் உடனே அவரை பிளஸ் பண்ணி, இனிமே ஆஞ்சநேயர் வேற நான் வேற இல்லை, ஷிரடி சாய் அவதாரத்தில் நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயரை தன்னோட சேர்த்துண்டு ஆஞ்சநேயர் செல்ஸ் எல்லாம் வெடித்து ஷிரடி சாய்பாபாவை முழு தத்தாத்திரேய அவதாரியாக மாறும்போது ஸ்ரீபாத வல்லபர் வாயால் இந்த தினத்தை நான் தத்த ஜெயந்தியாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தத்த ஜெயந்தியாக ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார். அதனால் கான்செப்சுவலி பார்த்தா ஆஞ்சநேயர் வந்து ஷிரடி சாய்பாபாவாக மாறுறது, தத்தாத்திரேயராக மாறுறது தத்த ஜெயந்தி இன்னைக்கு. அதனால் தத்த ஜெயந்தியை கூட நம்ம ஷிரடி சாய்பாபாவுடைய பர்த்டேயாக கொண்டாடலாம். அதனால் இந்த 2 நாள் 27th செப்டம்பர் ஞாபகம் வச்சுங்கோ. அதே மாதிரி தத்த ஜெயந்தின்னாக்கா நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்கழி பௌர்ணமி தான் தத்த ஜெயந்தி. எந்த மார்கழி மாதமாக இருந்தாலும் எந்த வருஷத்துலேயும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி தினத்தை நம்ம ஷிரடி சாயோட ஜெயந்தியாக கூட கொண்டாடலாம். தத்த ஜெயந்தி ஷிரடி சாயி அவதார தினமாக கூட நம்ம கொண்டாடலாம். அதனால் அப்படிப்பட்ட இந்த 27th செப்டம்பரை ரொம்ப எல்லோரும் பரம சந்தோஷத்துடன் சாய்பாபா நமக்கு காமிச்ச வழியிலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்னதானம் பிரதானம்னு சொல்லியிருக்கார். எந்த உயிர்களுக்கு அந்த நேரத்தில் மத்தியான நேரத்தில் பசி வருதோ அந்த உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பருக்கையும் என்னுடைய வாயில் இட்ட அன்னதானத்திற்கு சமானம்னு சொல்லியிருக்கார். அந்த மாதிரி பாபா கொடுத்த எந்த விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு நம்ம எல்லோருமே பாபாவை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு நம்ம சந்தோஷமாக அந்த தினத்தை கொண்டாடும்போது நம்ம பாபாவுடைய ஒன்றாகி விடுகிறோம். அப்போ தான் நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பாபா இருக்கிறத ஆத்மார்த்தமாக உணர்ந்து பாபாவை நம்ம மரியாதை செய்கிறோம், திருப்திப்படுத்துகிறோம், நம்மளும் திருப்தி அடைகிறோம், நம்மளும் மேன்மை அடைகிறோம். அதனால் இந்த 27th செப்டம்பரை எல்லோரும் சந்தோஷமாக ஷிரடி சாய் பர்த்டேயாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சுந்தர் சாயின் தாழ்மையான எண்ணங்கள். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய். சமர்த்த சத்குரு சாய்நாத மகாராஜுடைய கிருபா கடாட்சம் நம்ம எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்கட்டும். நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மென்மேலும் ஆன்மீக முன்னேற்றங்கள் வந்து நம்ம எல்லோருமே சந்தோஷத்தை அடையும். ஓம் சாய்ராம். விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.
மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்திமயம்.